ஞானம், பக்தி மற்றும் வைராகியம் என்றால் என்ன? ஓம் சாந்தி. இப்பொழுது தந்தை சிவபாபா நமக்கு ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். ஆகையால் அவர் கூறுகின்றார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் மற்றும் தூய்மையாகுங்கள். அதாவது சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுங்கள் மற்றும் தனக்கு சமமாக ஆகுங்கள் என்று தந்தை சுலபமாக புரிய வைக்கின்றார். தந்தை கூறுகின்றார், ஞானமோ மிகவும் சுலபமானதாக இருக்கின்றது. ஆதலால் நாம் இப்பொழுது பழைய உலகத்தையே மறந்துவிட வேண்டும். அதாவது ஏனென்றால் பழைய உலகம் முடியப் போகின்றது, சத்யுகம் வரப்போகின்றது. ஆகையால் அங்கே தேவி தேவதைகள் ஆட்சி புரிவார்கள். இந்த பழைய உலகத்தில் எல்லாமே பழையதாக ஆகி இருக்கின்றது. இப்போது கூட கோவில்கள் கட்டப்படுகின்றது. அவர்கள் நினைக்கின்றார்கள், இதோ தேவி தேவதைகளின் கருணையாக இருக்கின்றது என்று. ஆனால் இப்பொழுதோ அனைவரும் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். இந்த பழைய உலகம் முடிந்துவிட வேண்டும். ஆகையால் அனைவரிடமும் இருந்தும், இந்த பழைய உலகத்திடமிருந்தும் பக்தியிடமிருந்தும் நாம் நமது பற்றுதலை, அதாவது அன்பையோ பற்றுதலையோ வைக்கக்கூடாது. நாம் பற்றுதல் இல்லாமல் இந்த முழு உலகத்தையுமே சந்நியாசம் செய்கின்றோம். அதாவது நான் ஆத்மா என்று புரிந்து கொண்டு இந்த பக்தி மற்றும் முழு பழைய உலகத்தையுமே நாம் மறக்க வேண்டும். இப்படி நாம் செய்து ஞானத்தில் நிலைத்து இருந்தோம் என்றால், அதாவது நாம் அரைக்கல்பம் ஞான மார்க்கமாக இருந்தது, அரைக்கல்பம் பக்தி மார்க்கமாக இருந்தது. நாம் இப்பொழுது பக்திக்கு வைராகியத்துடன் விடை கொடுத்து விட வேண்டும் மற்றும் ஞானத்தின் மார்க்கத்தில் தந்தை சொல்படி நாம் அவரை நினைத்து தூய்மையாக ஆக வேண்டும். இதைத்தான் தந்தை ஞானம், பக்தி, வைராகியம் என்று கூறுகின்றார். ஓம் சாந்தி.